ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? போன எபிசோடு எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து அங்கே சவுண்ட் வர்றத பக்கம் திசையை நோக்கி போவாரல்ல, அவரோட பவரை யூஸ் பண்ணுறதுக்கு, அதோட தான் முடித்தாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம். 2வது எபிசோடில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. அதை நம்ம ஹீரோயினை தான் வந்து உருட்டிகிட்டு இருந்திருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து ஃபுட் சமைக்கிறாங்களாம்மா ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப பயந்துட்டீங்களா? நான் வந்து உங்களுக்கோசரம் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன், ஜஸ்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து உடனே வந்து பார்த்துட்டு, இது என்ன ஃபுட் இது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பேன் கேக், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க போல் என் மேலே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு லவ்வோட இவங்களை வந்து ஒரு பூக்கூடை மேலே எடுத்து வைக்கும்போது அந்த பூவெல்லாம் செதறி நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துருது. உடனே ஹீரோயினை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, பேன்கேக்கெல்லாம் உனக்கு எப்படி செய்ய தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. உடனே வந்து ஹீரோ வந்து ஹக் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயினி வந்து பைட் பண்ணி வச்சிடுறாங்க. கடிச்சு வச்சது ரொம்ப வலிக்கிறங்காட்டி ஹீரோ வந்து கோவிச்சிட்டு போகிறாரு. 2வது வந்து ஹீரோயின் வந்து விடிச்சு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, நீ ரிட்டன் வந்து உன்னோட பிளேஸுக்கே போயிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினி வந்து ரொம்ப அழுகுறாங்க. இல்லை, நான் போக மாட்டேன், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு அழுகும்போது இருந்தாலும் மெய்டு வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மெய்ட்கிட்ட போயிட்டு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், லார்ட்ஜி எப்படி இருக்காருன்னு வேறு தெரியல, அவர் ரொம்ப கேர் பண்ணுறேன் அப்படின்னு தோணத்தோணதான் பேசிகிட்டே இருக்காங்க. மெய்டு வந்து கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து இவங்க சக்தி மூலயமா இவங்களோட பெட்டான கேட் வந்து அங்கே தான் இருக்குது. அந்த கேட்கிட்ட சொல்லுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து மூன்லைட் பிராஸ்துக்கே திரும்பி போகிறேன், ஹீரோ வந்து என்னை அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இவன் வந்து காமனாக வந்து சரக்கு அடிக்கிற பக்கம் வந்து இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப கெட்டவன், ஒரு நாள்லேயே அந்த ஃபேரியை வந்து ரிட்டன் அனுப்பிட்டா அப்படின்னு இந்த கேட் வந்து புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கிறத வந்து அங்கே 2 இம்மோர்டல்ஸ் வந்து கேட்குறாங்க. உடனே அந்த 2 இம்மோர்டல்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குடுகுடுன்னு போயிட்டு நம்ம இம்மோர்டல் ஃபேங்கன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து மீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவர் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ இவர் வந்து ஹீரோ கிட்ட போய் மறுபடியும் கேட்பாரா இல்லையான்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஹீரோ வந்து ரொம்ப சேடாக இருக்கும்போது அவரான பெட்டு வந்து ஒயிட் ட்ராகன் வந்து அங்கே வந்து வருது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, லார்ட் நீங்கள் கூப்பிட்டு இருந்தீங்களா என்னையவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னால் ஒரு வேலையாகணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூன்லைட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து வேணும், இதை நீ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், அப்போ நீ வந்து சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யாரோ வந்து வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே ஹீரோ வந்து அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அந்த 2 மேட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கிஃப்டாக கொடுக்குற அப்படின்னு வந்தாங்கள்ல, அவங்கள வந்து யான் வந்து ரிட்டன் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஹீரோயின் வந்து ரிட்டன் அனுப்பிட்ட, ஸோ வந்து அந்த 2 மேட்ஸ் வந்து நீ தான் வந்து வச்சுக்கணும், மறந்துட்டியா, நீ சொன்னையல்ல ஹீரோயினை அனுப்பிச்சா நீ வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஹீரோயினி வந்து ஹானஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்குறாங்க. 2வது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹீரோ வந்து எனக்கு யாரும் வேண்டாம், தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அடுத்த சீன் எங்கே போகுது அப்படின்னா வந்து நம்ம ஹீரோயினியோட பேலஸில் வந்து அவங்கள வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவர் கண்டிப்பாக அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஹீரோயினையே போட்டு தள்ளணும், இதுக்கு வந்து நான் வந்து 2 ஆர்டர் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இவர் பேர் வந்து மிங்ஷி, இவர் வந்து ஹீரோயினை வந்து கொல்லணும்னு நினச்சிட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க, சீக்கிரம் நான் அவனை கொன்றுவேன், அதுக்கு ஆள் வந்து வச்சாச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இங்கே காட்டுறாங்க மூன்லைட் பிராசத்தில். ஹீரோயினோட ஓனர் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க, நீ வந்து எப்படி ஒர்க்கே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது உடனே அங்கே ஒரு டான்ஸர் பொண்ணு வந்து அங்கேயே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப பேட் ஃபீலிங்காக இருக்குது, நம்ம எங்கேயாச்சும் போகலாமா, இது எவ்வளோ நேரம் தான் மறுபடியும் க்ளீனாக தானே இருக்குது, இதை ஏன் மறுபடியும் க்ளீன் பண்ணுறீங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு போட்டு நைஸாக பேசி கூட்டிகிட்டு போனாங்காட்டி ஹீரோயினி வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் 4 பேர் பேசிகிட்ருக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறோம், பட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னோம்ல, அவங்கள வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போட்டு ஒரு
கடிகார முள் திசை காட்டி மாதிரி இருக்குது. அதை வச்சு தான் ஹீரோயினி கண்டுபிடிக்க முடியும் போல். ஹீரோயினி கிட்ட வந்ததை காட்டி அந்த இது வந்து ஆக்டிவ் ஆகி ஒரு பவர் மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. காம்பஸ் தான், காம்பஸ் மாதிரி. உடனே அவங்க ஓடி ஓடி போய் இந்த டான்ஸ் ஆடுறவங்க நடுவில் ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த காம்பஸ் வந்து காட்டி கொடுத்துருது. ஓடுறாங்க இவங்ககிட்ட தப்பிக்கணும்னு ஓடிட்டே இருக்காங்க. அந்த காம்பஸ் வச்சுட்டே வந்து துரத்திட்டே வர்றாங்க 2 பேரும். துரத்திட்டு வந்து எப்படியோ பிடிச்சிட்றாங்க. கரெக்டாக மூஞ்சியை பார்க்கலாங்கும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. ஹீரோ தடுத்துட்டு என்னோட கேர்ள் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை, போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினி வந்து அவரோட பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து உங்களோட பிளேஸுக்கு வந்து எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஹீரோயினி வந்து இவங்க 2 பேர்த்த பார்க்குறாங்க. ஓ, நான் போனங்காட்டி நீங்கள் இவங்க 2 பேர்த்த வந்து மீடாக எடுத்துக்கலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன ப்ராமிஸை மறந்துட்டீங்களா? நான் மட்டும்தானே உங்களுக்கு வந்து மெய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்குறாங்க. நீ இல்லாமல் நான் விதவை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட வந்து ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்ருக்குறாங்க. உடனே அங்கே வந்து இருந்த யான் வந்து வெளியே போயிடுறாரு. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ஹீரோயினி வந்து எப்படிப்பட்ட பொண்ணு, என்னோடய பிளேஸவே வந்து மாற்றிட்டா, இவ வந்து நிஜமாலுமே வந்து ஒரு ஃபேரி தானவா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினியை வந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவரோட பவர் மூலிமா வந்து ஹீரோயினியை ஸ்கேன் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து கோபம் வந்துடுது. என்னை போய் நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணுறீங்களா, என்னை நம்பவே இல்லையா நீங்கள், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயினி குடுகுடுன்னு ஓடலான்னு பார்க்குறாங்க. உடனே ஹீரோ வந்து அவரோட பவர் மூலிமா வந்து ஹீரோயினி வந்து பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி அவங்களோட பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்கிற முத்து மாலை எல்லாமே வந்து கீழே விழுகுது. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினி வந்து பார்க்குறாங்க. ஹீரோயினை மன்னிச்சிருங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினி யோசிக்கிறாங்க, நான் முன்னாடி இதுக்கு வந்து ப்ரிப்பராக இருந்தேன், இவன் வந்து இந்த மாதிரி நம்ப மாட்டான்னு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்குறாங்க. அந்த சீன் கட் ஆகிட்டு ஹீரோ வந்து அவரோட ஒயிட் ட்ராகன் பெட்டை வந்து கூப்பிட்டு ஹீரோயினி பற்றி விசாரிக்க சொல்கிறாங்க. நிஜமாலுமே வந்து ஹீரோயினி வந்து அவளோட நேம் உண்மைதானவா அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகும்போது இங்கே வந்து இந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினும் உடனே என்ன பண்ணுறாங்க, நான் சீக்கிரம் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணினா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கேட் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து காதலுக்கு சூசன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த கேட் வந்து பயந்துக்குது. உடனே இருந்தாலும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் மேஜிக் மூலிமா அந்த பையில் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணும்போது நிறைய பொருள் வந்து விழுகுது. அதில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை எடுத்துகிட்டு ஹீரோயின் வந்து படிச்சுட்ருக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்னோடய செகண்ட் ஹோம் டவுன் வந்து இந்த மூன்லைட் பிளாசம் தான். இங்கே வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இங்கே இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு எப்படி தப்பிச்சா போகுதுன்னு வெளியே வர பார்க்குறாரு. உடனே வந்து அங்கே வேலை செய்கிற சர்வன்ட்கிட்ட நீங்கள் ஃபேமிலியை காப்பாற்றிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீபே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு இதில் இருக்க மாதிரியே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே பூனைக்கிட்ட போய் நைஸ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடு, உனக்கு இந்த கோடை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டு அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறா நல்லா இருக்குமா, இல்லை திரும்பி படுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துட்டுருக்குறாங்க. உடனே கீழே வந்து ஹீரோ வந்து அவங்க மெய்ட் கிட்ட வந்து வர்றாங்க. மெய்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களை பார்க்குறக்கு வந்து லார்ட் ஃபெங்க்வைன் வந்து வந்திருக்காங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணணுமாமா அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி இங்கே வந்து ஹீரோயினே ஓடி வரும்போது நினச்சி பார்க்குறாங்க இவங்க ஃபைட் நடக்கும்போது ஒரு கேட்ஜெட் வந்து கடைசியில் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஹீரோ வந்து எடுத்து வச்சுருப்பா. அப்படி அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து கீழே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது கீழே வந்து அவங்க வந்து 2 பேரும் ஒயின் குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து உன்னோட கோல்டன் ட்ரீம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இவர் வந்து சொல்கிறாரு, நான் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஈஸியாக ஒன்றும் வரலை, எவ்வளோ சிக்காக இருக்க, உடம்பு வந்து ரொம்ப சரியில்லாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறத வந்து ஹீரோயின் வந்து ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. ஒட்டு கேட்டதுக்கப்புறம் லார்ட் ஃபெங்க்வைன் வந்து என்ன சவுண்டு வருது அப்படின்னு மேலே ஹீரோவோட ரூமில் பார்க்கும்போது ஹீரோயின் படுத்துட்ருப்பாங்க. உடனே இவர் வந்து பின்னாடி திரும்பிக்குவார்.
நான் ஒன்றும் பார்க்கலிங்கோ அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பிக்கிறாரு. பின்னாடி திரும்பினு ஹீரோ வந்துட்டு எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த புக்குக்கோசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லார்ட் ஃபைன்கார்ன் வந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். கிளம்பினதையுமே ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நிஜமாலுமே இந்த புக்கில் இருக்கிற மாதிரி தான் வந்து நீ நடந்துக்க போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிறத தப்பாக தோணுதா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோயின் அவங்களுக்கு தேவையானது தொலைவிட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து தள்ளி விட்டு போட்டு இங்கே வந்து அவங்க ட்ராகன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஃபெதர் வந்து கொண்டு வந்துட்டியா, எனக்கு அது வந்து வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, இவர் வந்து ஒருத்தரை வந்து கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தார். அவங்கக்கிட்ட கொண்டு இந்த ஃபேதரை காட்டி, உன்னோட சன் தானே இது, உன்னோட சன்னை வந்து நான் வந்து எரிச்சிருவேன், உன்னோட மெமரியை கொடு அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களோட மெமரியை வாங்கிக்கிறீங்க. பிகாஸ் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து மூன்லைட் பிளாஸ்டில் இருக்கும்போது வந்து இவர் வந்து ரொம்ப வந்து ஹீரோ வந்து டம்ப் பண்ணி பேசிகிட்ருப்பார். அதுங்காட்டி என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஹீரோவோட சீக்ரெட்டெல்லாம் சொல்லிடுவானோ அப்படின்ட்டு கொண்டு வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினியோட கேட் ஃப்ரெண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயினி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மின்மினி பூச்சி மாதிரி வந்துச்சு, அதை நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே காம்பஸை வந்து இவர் பார்ப்பார். எப்படி அந்த பிள்ளைய வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த காம்பஸ் வந்து தான் அவளை வந்து வழிகாட்டும், பட் அவள் வந்து லார்ட் சிங்கிட்ட இருக்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் அந்த மின்மினி பூச்சி நான் வந்து தொடர்ந்து போகிறேன், அதுதான் வந்து அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போக போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ரெண்டாவது வந்து மெய்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க, சீக்கிரம் வெளியே வா அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினி வந்து மேக்கப் கிப்லாம் போட்டுட்டு சூப்பராக ரெடியாகி வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னங்காட்டி பட்டுன்னு ஒரு அடி போட்டுடுறாங்க, தப்பாக ஆன்சர் பண்ணங்காட்டி. ஹீரோ உடனே உள்ளேருந்து வந்து இவளை வந்து அடிக்காதீங்க, அடிக்காமல் சொல்லி கொடுங்க, 365 நாளும் நான் இந்த மாதிரி வந்து ஹெர்பல் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது உடனே ஹீரோ வந்து அந்த மெமரியை வந்து ரீகால் பண்ண போயிடுறாரு. மறுபடியும் வந்து சவுண்டு, என்னம்மா சவுண்டுங்கன்னு ஹீரோவுக்கு ஒரே கோவமாக வருது. பட் இங்கே வந்து பேசவும் முடியல, பிகாஸ் அவள் வந்து அந்த மெமரியை வந்து ரீஸ்டோர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து வேலை செய் அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஹீரோயினை வந்து ஒரு கேக் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து ஹீரோவோட மெய்ட் கிட்ட கொடுக்குறாங்க. கேக் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சாப்பிட மாட்டுறாங்கன்னு வாயில் எடுத்து ஊட்டி விட்டுறாங்க. உடனே அவங்க வந்து பின்னாடி திரும்பிக்கிறாங்க, வா சூப்பராக இருக்குன்னு திரும்பினங்காட்டி தட்டோட பிடுங்கி வச்சுட்டு தாட்டி விட்டுறாங்க. ரெண்டாவது ஹீரோ வந்து அந்த மெமரிஸ் வந்து ரீகால் பண்ணி பார்க்குறாரு. பிகாஸ் அந்த மெமரிஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா வந்து இவங்களோட மாஸ்டர் வந்து இப்போ இந்த டம்ப் பண்ணி பேசினவனோட மாஸ்டர் வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. கடத்தி வச்சு இந்த மாதிரி வந்து ஹீரோ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கனவில் வந்து வரும், இந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து இவங்க தான் வளர்த்துருக்காங்க, நம்ம ஹீரோ தான் இந்த பேபி, இவங்க தான் வளர்த்திருக்காங்க, சொல்லவே மாட்டேன்னு அவங்க இறந்தே போயிடுறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு சவுண்ட் வருது. உடனே அவங்க வெளியே போய் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க மாஸ்டர் வந்து இறந்துட்டாங்கல்ல, இப்போவாது எதனால் இறந்தாங்கன்னு தெரியுதே அப்படின்னு சொல்லி போட்டு என்னால் தான் இறந்தாங்கன்னு உட்காந்து அழுதுட்டுருக்குறாரு. அழுதுட்டுருக்கும்போது இது வந்து ஆரம்பம்தான், இப்படி என்னோடய மாஸ்டரை கொன்னாங்களோ கண்டிப்பாக அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட் அடுத்தது வீடியோவில் பார்க்கலாம். பை.